இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிளகாய் தனியா வீட்லேயே எப்படி நம்ம அரைக்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ தனியா. இது வந்து நம்ம ஊர் மிளகாய் கிடையாது, பாண்டிச்சேரிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். நல்ல காரம் இருக்கும். இதுக்கு வந்து 1 கிலோ கூட போடலாம்னா தனியா. நாங்கள் வந்து காரம் எங்களுக்கு தேவைப்படுறதுனால நாங்கள் 1/2 கிலோ சரிசமமாக போட்டு அரைச்சிக்குவோம். அதே மாதிரி இதுக்குள்ளே போடுற பொருளுங்க வந்து இந்த ஒரு கரண்டி அளவு, இது 50 இருக்கும், 50 கிராம் கம்மியாக தான் இருக்கும். 50 கிராம் கம்மியாக தான் இருக்கும். மிளகு இந்த ஒரு கரண்டி, கடுகு ஒரு கரண்டி, ஜீரகம் ஒரு கரண்டி, 2 ஸ்பூனு வந்து வெந்தயம், 2 ஸ்பூன் சோம்பு, 100 மஞ்சள், 2 பொடி கருவேப்பிலை. இது எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு நான். இது வறுக்கலாம் வாங்க. இப்போ எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு வறுத்துக்கலாம். ரொம்ப மிளகு வறுக்க வேணாம். இது ஏன்னா சூடு ஏறணும், இது இல்லைன்னா வாசனை இருக்காது. நம்ம வந்து நல்லா வறுக்கணும்னா நம்ம வீட்டுக்கு கறி மசாலா அரைக்கிறதுக்கு தான் அது நம்ம நல்லா வறுக்கணும். இதுக்கு வந்து கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். இன்னும் கொஞ்சம் சூடு ஏறட்டும். வெடிக்கிற அளவுக்கு வறுக்க வேணாம். சூடு ஏற அளவுக்கு சூடு ஏற அளவுக்கு வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு தான் அதை அரைக்கணும். இந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும். இந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும். பாரு, ஜீரகம் வறுத்துக்கலாம், சோம்பு வறுத்துக்கலாம், அதுலேயே போட்டுக்கலாம். போதும் இந்த அளவுக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ கடுகு வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம நிறைய போடணுன்னாலும் போடலாம். ஏன்னா சிலவங்க அரிசி போடுவாங்க, சிலவங்க வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்புலாம் போடுவாங்க. ஆனால் நாங்கள் எதுவும் போட மாட்டோம். இதுவே நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது, அதனால நாங்கள் எதுவும் போட மாட்டோம். கடுகு மட்டும் லைட்டாக பொரியணும், ஏன்னா அது ஒரு மாதிரி சிறுகரசுப்பாயிடும். அதனால பொரிஞ்சிச்சுன்னா போதும். கடுகும் வெந்தயமும் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் நல்லா வறுக்கணும். மற்றதெல்லாம் சூடு ஏற அளவுக்கு இருந்தால் போதும். மிளகாய் தனியா வந்து நல்லா காயணும். ஆனால் அது காலையில் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு 4 மணிக்கு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு பொரியணும். பாருங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. பாருங்க, இந்த அளவுக்கு பொரிஞ்சிச்சுன்னா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு பொரிஞ்சிச்சுன்னா போதும். வெந்தயமும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும். வெந்தயமும் கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு வறுத்துக்குங்க. அதுவும் ஒரு சிறு கசப்பாக இருக்கும், அதனால தான் வறுக்காமல் போட்டால் ஒரு மாதிரி சிறு கசப்பாக இருக்கும். அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து காரக்குழம்பு வைக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் எந்த அளவு போடணும்னு உங்களுக்கு நான் வறுத்து காட்டுறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது ரெண்டும் நம்ம போடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. பூண்டு குழம்பு, காரக்குழம்பு, இந்த வத்த குழம்பு, இதுக்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். புளிக்குழம்பு, எல்லா குழம்புக்குமே இதை நம்ம போடலாம். வெந்தயமும் கடுகும் வந்து போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன், வீடியோ போட்டு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். பாருங்க, இந்த சவுந்து வந்தால் போதும்.
கருவேப்பிலை வந்து நல்லா காஞ்சது தான், அதனால அது ரொம்ப வந்து நம்ம வறுக்க வேண்டியதில்லை, சும்மா வறுத்தா போதும். சும்மா சூடு மட்டும் காமிச்சா போதும். மஞ்சள் வந்து நம்ம வறுக்கக்கூடாது, ஏன்னா அது கலர் போயிடும். வறுத்தீங்கன்னா வெயிலையும் நம்ம அதை காய வைக்கக்கூடாது, அது அப்படியே தான் நம்ம சேர்த்துக்கணும் அரைக்கும் போது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த சூடுலேயே இருந்தால் போதும். இப்போ நம்ம எல்லாமே போட்டுட்டோம். இந்த கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம். பாருங்க, எல்லாம் போட்டாச்சு. இதில் நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்போ நாங்கள் 1 கிலோ அரைக்கிறதுனால தான் எல்லாமே கம்மி பண்ணியிருக்கிறேன். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அதுலேயே. நம்ம இதையும் போட்டுக்கலாம், கொட்டிக்கலாம். இப்போ மிஷினுக்கு போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நம்ம எடுத்துன்னு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடலாம் வாங்க. இப்போ வந்து நல்லா ஆறி போச்சு பாருங்க, நல்லா கை வைக்கிறாங்க ஆறி போச்சு. இப்போ நம்ம போயிட்டு கொட்டிக்கலாம். மிளகாய் வந்து நல்லா இருக்கும் காரம். மிஷினுக்கு போயிட்டு வந்தா நம்ம மிஷினுக்கு கொண்டு போய் அரைச்சி மிளகாய் தண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். நல்லா வாசனையா இருக்குங்க. நீங்க கூட இதே மாதிரியே அரைச்சி பாருங்க. அரைச்சி பார்த்து எனக்கும் சொல்லுங்க. தேங்க்யூ.